அந்த மாதிரி எதிராஜ மட்டில் கல்யாணம்னால அவன் எல்லாரும் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வித்வான்களும் இங்கே வந்துட்டு போறான் இல்லையா? நமக்கு அது சௌபாகியமாச்சு. அதான் விசேஷம். சரியா இருக்காப்பா? யாதவாபிரிய மகாகாவியத்துல சுவாமி அடியார் சொன்ன மாதிரி ருக்மிணி அபியுதயம்ன்றதாக சொல்லி காண்பிக்கிறார். பிராட்டி ஆவில் பவித்தாள். கிருஷ்ணாவதாரத்துல தேவகி கர்ப்பத்தை வர்ணித்தார். தேவகியினுடைய கர்ப்பத்துல பெருமாள் எப்படி எவ்வளவு நாள் வாசம் பண்ணார்னு சொன்னார். ஆனால் பிராட்டி எல்லா அவதாரங்களிலும் எப்படி அப்படி கேட்டார், அயோனிஜையாகத்தான் அவதாரம் பண்றான். அவளுக்கு கர்ப்ப சம்பந்தம் என்பது கிடையவே கிடையாது. தரங்க விருத்தியா பஜதோ அவதாரா. சுவாமி தேசிகன் அலைகளை போல பெருமாள் எடுக்கக்கூடிய அவதாரங்கள்ல யத் பாவேஷு பிருதக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிக தர்மிணி விகரதே நானாகிருதி நாயிகா. அவன் என்னென்ன அவதாரங்களை எப்படியெல்லாம் எடுக்கிறானோ அதுல துளி கூட மிஸ் பண்ணாமல் அவனை விட்டு கொடுக்காமல் பிராட்டி அவதரிக்க. அது விஷ்ணு புராணத்துல சொல்ற. மைத்ரேயர் கேட்கிறார், என்ன சுவாமி, நான் ஒரு கதை கேட்டிருக்கேன், நீ ஒரு கதை சொல்றீரே, கதை சொல்றீரா, கதை அடிக்கிறீரான்னு கேட்கிறேன். பராசரர் சொல்ற. ஏன்னா விஷ்ணுவினுடைய விசித்திரமான லீலைகளை சொல்லிட்டு வரும் பொழுது பிராட்டி பிருகுவுக்கு அவள் பெண்ணாக பிறந்தாள் என்னும் பொழுது மைத்ரேயருக்கு சந்தேகம் வந்தது. உபன்யாசம் கேட்டு வெறும தலையாட்டினா சக்சேஷன் இல்லை. என்ன சுவாமி, அங்க சொன்ன விஷயம் வேற, பரத் பட்டர் சொல்றது வேற, ராமன் சுவாமி சொல்றது வேற, நீர் சொல்றது வேறன்னு சந்தேகம் கேட்கணும். உபன்யாசத்து நடுவில் இல்லை, முடிச்ச பிறகு. அந்த மாதிரி மைத்ரேயர் கேள்வி கேட்கிறார். நான் கேள்விப்பட்ட பிராட்டியுடைய ஸ்டோரி வேறையாச்சே, நீர் சொல்லக்கூடிய ஸ்டோரி வேறையாச்சே என்னச்சே. அப்ப அமிர்தமதான கதையை சொல்றார். அங்க ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி தேவத்வே தேவதேவே எம் மனுஷ்யத்வே ச மானுஷினி. பெருமாள் தேவனா பிறந்தால் இவள் தேவதையா பிறக்கிறாள். பெருமாள் மனுஷனா பிறந்தால் இவள் மானுஷியா பிறக்கிறாள். பெருமாள் ராகவன்னா இவள் ஜானகியா பிறக்கிறாள். பெருமாள் கிருஷ்ணன் அப்படின்னா இவள் ருக்மிணி பிராட்டியா அவதரிக்கிறாள் என்று அவள் அவதார பிரபாவத்தை. அதே மாதிரி தான் இங்க ருக்மிணி பிராட்டி மகீதலாத்மைதிலசீர கிருஷ்டாத் க்ஷிரோததேஹே ஆஹிதமந்தராயா பிருகுத்வஹாத் க்யாதிமதஸ்சயா பூத் சாபீஷ்மகாத் அப்யுதயாய பூயஹ. நேற்றே இந்த ஸ்லோகத்தை சொன்னாடி. ஜனகர் பூமியை விழுத பொழுது சீதா என்று அவள் அவதாரம் பண்ணாள். க்ஷீரோததேஹே ஆஹிதமந்தராயா. திருப்பார்கடலை கடைந்த பொழுது அவள் மகாலட்சுமியா ஆவிர்பவித்தாள். பிருகுத்வஹாத், பிருகு மகரிஷி யாகம் பண்ணார். அந்த யாகத்திலிருந்து பார்கவி என்று அவதரித்தாள். அதே பிராட்டி தான், வேற யாரும் நினைச்சுக்காதீங்க, வேற யாரும் நினைச்சுக்க கூடாது. அதே பிராட்டி, அதே மகாலட்சுமி தான். சாபீஷ்மகாத் அப்யுதயாய பூயஹ. அந்த பீஷ்மகனுக்கு பெண்ணாக அவதரித்தாள். துளசி முளையிலே வாசிக்கும் சந்தன மரம் இருக்கே. சந்தன மரம்னா நமக்கு அந்த சந்தன மரம்னு எப்ப கண்டுபிடிக்க முடியும்? யாரான வெட்டி எடுத்து போன பிறகுதான் ஓஹோ எங்க ஆத்துல வளர்ந்தது சந்தன மரமான்னு யோசிப்பேன். ஏன்னா திருடனுக்கு அது தெரியும் அது சந்தன மரம். அவன் வெட்டி எடுத்து போன பிறகு ஐயோ இது சந்தன மரனே எனக்கு தெரியாதுங்கும். ஆனா துளசி அப்படி கிடையாது. ஏன்னா சந்தனம் வளர்ந்து அதை எடுத்து சீவி நன்னா இழைச்சாதான் அதனுடைய வாசனை தெரியும். துளசி முளையிலேயே வாசிக்கும். அவரை பிராயம் தொடங்கி ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கல்பித்தேன் அப்படின்னு சொன்ன. எப்ப தான் தன்னை பெண் அப்படின்னு நினைத்தாலோ, தன்னை பெண் என்பது நினைத்த பொழுது, தன்னுடைய பெண்மையை அவள் உணர்ந்த பொழுதே அதிலிருந்து கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்குன்றதாக பிராட்டி அதை கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். தயோஹோ அதிருஷ்ட காமோ பூத்தினர். கிருஷ்ணனும் பார்த்துக்கல,
பிராட்டியும் பார்த்துக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமலே அவளிடத்துல லவ் அண்ட் அஃபெக்ஷன் உருவான. இப்பெல்லாம் அதுதான் ட்ரெண்ட் தெரியுமோ இல்லையோன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் இருக்கிறது தான் இங்க ட்ரெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் அப்பேற்பட்ட அந்த பிராட்டிய சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவருடைய தமையன் ருக்மி ஆசைப்பட்டானாம். ஆண்டாள் நாச்சியார் சொன்னான், ரொம்ப அழகான பதம் சொன்னான். பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய திவ்யமான ஹவிஸ் இருக்கு, நல்ல க்ஷீரானம் பண்ணியிருக்கா, சக்கரபொங்கல் பண்ணியிருக்கா, அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதை போய் ஒரு நாயோ நரியோ முகுந்து பார்த்துட்டு போச்சுன்னா, வானிடை வாழ் மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை தெரிவது ஒரு நரி. அது ஒரு நரி வந்து அதை மூந்து பார்த்துட்டு போச்சுன்னா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண முடியுமா? பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்கலாமா? அந்த மாதிரி என்னை கொண்டு போய் ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாளா? கோமாயுவல் மிருகபதேகே பலிமம்புஜாக்ஷ. ருக்மிணியினுடைய சந்தேசம், ருக்மிணி பிராட்டி லெட்டர் எழுதி போட்டா, கிருஷ்ணா, ஒரு சிம்மம் தன்னுடைய பராக்கிரமத்தினால சம்பாதிக்க வேண்டியதான பலியசான மாமிசத்தை ஒரு நாய் வந்து சைட்ல சாப்பிட்டுட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆண்டாளுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கான வித்தியாசம். ருக்மிணி பிராட்டி ஒரு க்ஷத்ரிய ஜாதி பெண், அதனால தன்னுடைய வீரத்தை காமிக்கிறார். சிங்கம் தன்னுடைய பராக்கிரமத்தினால சம்பாதிக்க வேண்டிய மாமிசத்தை ஒரு நாய் வந்து தூக்கி போற மாதிரி வரானே சிசுபால அப்படின்னா ஆண்டாளுக்கு ருக்மிணி பிராட்டிக்கு கோபம். ஆண்டாள் வைதிகர், அவர் பெரியாழ்வார். இப்ப முதல்ல ஆத்துல திருவாராதனம், யாகம், யஜ்யம், ஹவிசு, குமுட்டி, சாணி, விறகடுப்பு, பித்தளை பாத்திரம், கணத்து தீர்த்தம், இதுலயே ஊறி போனவ பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஹவிச ஒரு நரி தூக்கி போச்சு. அவ எக்ஸாம்பிள் கொடுத்தா, இவ பார்த்தா அதெல்லாம் கிடையாது. என்னுடைய பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் பாருங்க. அலிப்சத ஸ்வேவ ஹவிஸ்ததீனா, அதையே சுவாமி தேசிகன் உபயோகப்படுத்தினார். அலிப்சத ஸ்வேவ ஸ்வ श्वान नायकी मेरे अलिप्सत श्वेव हविस्तरीनां दैत्यस्वभावो दमघोष जन्मा तस्मै च कृष्णैक मनोरथां रूपाधिकां दातुमियेष रुक्मी. பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும், பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இத அவன் தாத்துமியேஷ ருக்மீனர், தாத்தும்னு அர்த்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டான். என்னடா பைத்தியகாரத்தனம். தாத்துமியேஷ ருக்மீ அலிப்சத, அவன்கிட்ட போய் கொடுப்பாளா? எடுக்க ஓரமா எடுக்க. அலிப்சத, இவன் ஆசைப்பட்டான். ருக்மி பெருமாளுக்கு சமர்ப்பணியமான பிராட்டிய கொண்டு போய் யாரோ ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. அவள் பார்த்தா அழகான ஒரு சுவாமி வந்தார், அவர்கிட்ட லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சான். அடுத்து அவர் போனார். இவன் உட்கார்ந்துட்டு இருக்கா, பிபி ஷூட்டப் ஆயிட்டு இருக்கு. நான் நினைப்போம் இல்லையா, இவர் உபன்யாசத்தை முடிப்பாரோ முடிக்க மாட்டாரோ, இன்னும் கொஞ்சம் எழுப்பாரோ இல்லை இப்பயே முடிப்பாரோ, இன்னும் எவ்வளவு நேரம் தெரியுமோ தெரியாதோ அப்படின்றவோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த பிராமணன் போனாரோ போலையோ, அங்க அது இருந்ததோ இல்லையோ, அது 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 எது அதுதான். ஏன்னா பிரம்மசப்தம் நவம்சகலிங்கம் அதுதான் போடணும், அது அப்படிதான் இருக்கும். அது இருக்கோ இல்ல வேற எங்கேயாவது கல்யாணத்துக்கு போடுவோம். இவர் போய் பார்த்தாரோ பார்க்கலையோ அப்படின்னு இவன் உட்கார்ந்து இருக்கா. கடுதாசியில எழுதி அமைச்சிருக்காங்கப்பா, நான் ஊருக்கு வெளியில ஒரு கோவில் இருக்கு, அங்க ஒரு தேவதா விசேஷம் இருக்கு, அந்த தேவதைய நான் சேவிக்க வருவேன். சுவாமி பாவாந்தரேஷு பிரதிபன்ன பாவாண்ட பைதாமகாதீனி பதானி தாத்தும். பிரம்மருத்ராதிகளுக்கு பதவி கொடுக்கிறவன் இந்த பிராட்டி. பிரம்மேஷாதி சுரப்ரஜஸ்தா தாசீகளான அந்த பிரம்மருத்ராதிகளுக்கு பதவி வேணும்னாலும் பிராட்டியுடைய அனுகிரகம் இருந்தா தான் உண்டு. கூரத்தாழ்வான் சொன்ன நல்ல மரம், அந்த மரத்துக்கு வனஸ்பதினு பேர். மரம் தான், ஆனா மரம் தானே அது, வனஸ்பதி தான். சில பேர் என்ன பண்ணுவா, ஒண்ணுமே ஞானம் இல்லாமல் இருப்பா, அவனை பார்த்தா வனஸ்பதினு. நானா மரம் மாதிரி நிக்கிற, ஒண்ணுமே இல்லையடா, எந்த விஷயமே தெரியாமல் நின்றுக்கேடா, இப்படியா மரம் மாதிரி நிற்பேன்வார். இன்னொருத்தரை பார்த்து பிரகஸ்பதின்வார். காரணம் என்ன, அவனுடைய ஞான வைசிஷ்டியம் அதிசயமா இருக்கும். இவனை ஒருத்தனை வனஸ்பதின்னு இருக்கும், இன்னொருத்தருக்கு பிரகஸ்பதின்னு என்ன டிஃபரன்ஸ்? என்ன, பிராட்டியினுடைய கடாட்சம் யாருக்கு இருந்தனோ வனஸ்பதியானா கூட அவன் பிரகஸ்பதி ஆயிடுவான். பிரகஸ்பதியா இருந்தாலும் பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லைன்னா வனஸ்பதி மாதிரிதான் நிப்பான்.
அந்த பிராட்டி அவள் ஒரு தேவதை கிட்ட போய் பிரார்த்திக்கிறான். அங்க தேவி கோவில் என்பதாக பாகவதத்தில் வர்ணித்தார். இங்க அழகா வர்ணித்தார். இந்திராணி வாசவியினுடைய சன்னிதானம். அவ பரம்பரையில அவ உபாசிக்க வேண்டிய தேவதா விசேஷம். அந்த தன்னிடத்துல வரம் வாங்கின ஒரு தேவதையினிடத்துல இவள் தான் வரம் வாங்குவதை போல போய் அந்த கோவில்ல பிராட்டி சேவிக்கிறான். சேவிக்கச்சே ரொம்ப அழகா சொன்னார் நம்ம பரம்பரை. ஊரு சவ்யா நயன முகுடா, இடது பக்கம் துடிச்சது, இடது தொடை துடிக்கிறது, கமலம் போன்ற இடது கண்கள் துடிக்கிறது, இடது புஜம் துடிக்கிறது. ஸ்திரீகளுக்கு இடதுபுறம் துடிச்சது என்றால் புருஷாளுக்கு பேராபத்து. ஏன்னா அவ காடு தேய போறது அப்படின்னு அர்த்தம். பர்சு காலியாக போறது, காடு தேய போறது அப்படின்னு இல்லையா? அதனால புருஷன் ஓடி போனான். ஓடி போன புருஷன் திரும்பி வந்தான். ஓடி வாழ்கிறான். ஏன்னா அவர் தான் தங்கம் வாங்க வாண்டான்னு சொல்லிட்டாரு. சொல்லி ஓடி போனவர் ஓடி வாழ்கன்னு சொல்றதுக்கு தாற்பயம் இல்லை. இல்லை எப்படி சொல்லிட்டு, எனக்கு தங்கமே நீதானம்மா 50 kg, இதை விட வேற என்ன தங்கம் வரும்? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ப அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னா குடும்ப வாழ்க்கை 25வது ஆனிவர்சரியா ஓஹோன்னு கொண்டாடணும். அப்படி பைதாமகாதேவி பதானிதாதும் தன்னிடத்துல வரம் வாங்கிற தேவதைகளுக்கு இவள் அவங்கிட்ட போய் வரம் வாங்குற மாதிரி நிக்கிறா. பெருமாள் சேர்ந்து அது வருதா, அது வருதா, அது வருதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. சத்தம் போடாம வான்னு சொல்லியிருக்கா சுவாமி. சத்தம் கத்தம் போட்டா சிசுபாலன் ரெடி ஆயிடுமா, ருக்மிணி ரெடி ஆயிடுமா. பீஷ்மர் சொல்லிட்டாரு, அடி அம்மா கண்ணே, எனக்கு உனக்கு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா உன்னை அண்ணன் விட மாட்டேன்றான், நான் என்ன பண்றது, நீயா பண்ணிக்கோ அப்படின்னு பீஷ்மர் சொல்லிட்டார். என் பேர்பட்ட நல்ல அப்பா. அப்பா அழகா கொடுத்தாரு, ஸ்வீட்டா பர்மிஷன் கொடுத்தாரு. இவன் அந்த பெருமாளை சேவிச்சு அந்த தேவதை வாசனைய சேவிச்சுட்டு இருக்கா. அந்த தேவி அனுகிரகம் பண்றா. அவள் இதை பாருங்க, எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த தேவதைகள்னா கூட அம்மாடி நீ யார மனசு நினைச்சிட்டு இருக்கியோ அவரே வந்து ஒண்ணு தூக்கிட்டு போகட்டும், இப்படியா சுவாமி அனுகிரகம் பண்ணுவா. அந்த தேவதை அசரீரி வாக்குனால ஆசீர்வாதம் பண்றது. புட்டு 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 புட்டுன்னு சத்தம் கேட்கறது. என்ன சைலன்சர் கைட்டு வச்ச புல்லட். இப்பதான் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, இ பைக் வாங்கும்போது எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கா, சைலண்டா வரது போறது தெரியாது, ஆனா இவர் வரணுமே, அந்த அப்படி வீலிங் பண்ணிட்டு வரணுமே, சத்தம் போடாம வா, சத்தம் போடாம வான்னா ஊருக்கே கேட்கிற மாதிரி சைலன்சரை கைட்டி வச்சுட்டு வரலாம். அப்படி சொல்லல சுவாமி தேசிகன். கிருஷ்ணன் வந்துட்டான் ருக்மிணிக்கு மட்டும்தானே தெரியணும், உலகத்துக்கே தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? நாற்றத்துடாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் அவனை ஒழித்து வைக்கலாம், அவனுடைய துளசி பரிமளத்தை ஒழித்து வைக்க முடியுமா? அவனை எங்கேயால ஒழிச்சு வச்சுடலாம். அவர் போட்டு வர புஸ்கு புஸ்கு அடிச்சுக்கிறாளே கேசா, அதுக்கெல்லாம் மயங்கிறது உலகம். அதெல்லாம் காமிச்சாலே வெறும் காத்தடிக்கிறான், புஸ்கு புஸ்குறான். உடனே 4 பேர் ஈரி இழிச்சு ஓடி வரா. நாம் அதை பார்த்து நாமளே அடிச்சுக்கிறோம், பக்கத்துல போக முடியல. திவ்ய பரிமள சுகந்தமான வேணுகோபாலுடைய புஷ்பங்கள் வாசனை வீசச்சே இது பக்கத்துல வந்து நின்றுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா பெருமாளுடைய அந்த திவ்யமான ஆச்சரியமான துளசி தலமுலச்சேன்னு அந்த துளசி தாமம் அதை போட்டுண்டு வரதான அழகான பரிமளம் வீசுறது. நான் அச்சத்துடாய் முடி துளை ஒன்று இறையன நின்ற துழாய் முடியான், துளை ஒன்றுமில்லை நதத்சமப்யதிகஸ்ரே, இவன் தான் பரதத்துவம், இவன் தான் பரமாத்மா, இவன் தான் பராத்மா என்ற நிரூபணம் பண்ணக்கூடியது அவனுடைய துளசிதான். லக்ஷ்மி நேத்ரோத்பரஸ்ரீ சதத பரிச்சயா ரேஷ சம்பர்த்தமான நாபி நாளி கணிங்கண் மதுகர படலி தத்த ஹஸ்தாவளம்பா. ஏற்கனவே கருப்பு, இப்போ பச்சை பசும் துடாய் மாலைய சாத்தின்றதுனால இன்னும் கருப்பு. முதல்ல இவள் அவரை பார்க்கச்சே அப்படியே அந்த அந்த மையிட்ட கண்ணால பிராட்டி அவனை கட்டாட்சித்தா அது இன்னும் கருப்பாயிடுது. பூயஷாமா புவன ஜனனி
தேவதா சந்நிதத்தாம் பூயஷ்யாமா, இன்னும் அது கருப்பாயிடுச்சான். தமத்புதாம் சித்திமிவாத்புதானாம் சௌபாகிய வித்யாமிவ சத்கணானாம் யதாஸ்ருதம் பிரைக்ஷத யாதவேந்திரா. அப்படியே முதல்ல பிராட்டியை பார்க்கிறான் கிருஷ்ணன். அத தேசிகன் வர்ணிக்கிறேன். இவ்வளவு ரொமான்டிக்கா வர்ணிக்க முடியுமா? பரம விரக்த வைராக்கியத்துடைய விளிம்பில் நிற்கக்கூடிய சுவாமி தேசிகன் இங்க வர்ணிக்கிறார் சுவாமி. அதுவும் திவ்ய தம்பதிகளுடைய ரொமான்ஸ். அதுதான் சுவாரஸ்யம். என்னவோ பிராகிருதமா காளிதாசனை போல சகுந்தலையை பத்தியோ இல்ல ஒரு அக்னிமித்ரனை பத்தியோ மாளவிகாவை பத்தியோ வர்ணிக்கல. எங்க பிராட்டி ஜெகஜனனி சர்வலோகேஸ்வரி, அவளுடைய கடாட்சம் என்ன யஸ்யாக கடாட்சணம் அனுக்ஷணம் அந்தஹ சொன்ன எவளுடைய கடாட்சமானது உலகத்துல எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் கொடுக்குமோ. கடற்கரையில் அவள் கடாட்சித்த பொழுது ஒருத்தன் பிரம்மாவானான், ஒருத்தர் ருத்ரனான, ஒருத்தர் இந்திரனானான். எங்க அந்த கடாட்சம் நின்றதோ அது பரபிரம்மமாச்சின்னு சொல்றாரு இல்லையோ. அபாங்கோ பூயாம் சஹா எதுபரி பரபிரம்ம ததபூத், பட்டருடைய ஸ்லோகம். அந்த கடாட்சம் இப்ப முதல்ல பெருமாளுக்கு கிருஷ்ணாவதாரத்துல இங்க எப்பொழுதுமே இருக்கான். நேத்து அக்ரூரர் பிருந்தாவனத்துல வந்து சேவிக்கச்சே ரமயா க்ஷமயாச்ச நிஷேவிதம். பக்தனுக்கு பெருமாள் எப்பொழுதுமே பிராட்டியோட தான் சேவசாரி. அயால்தான் ஆஞ்சநேயர் முதல்ல பெருமாளை சேவிக்கச்சே அந்த பெருமாளுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்த அப்படியே சேவிக்கும் பொழுது பெருமாளே நீ எம்பெருமான் தான் எப்படா கண்டுபிடிச்சார். அதான் மார்புல மகாலட்சுமி தெரியுது. இவளை தேடித்தான் நான் வந்தேன். ஊருக்கெல்லாம் தேடு, எங்க கிட்ட கதை அடிக்காது. ஏன் அங்க உட்காந்து அதுதான் அவன் தான் பார்ப்பான். எத்தனை அத்ரேஷம் அக்ராஷம் ஸ்ருதி என்றாலும் கற்கண்ணால் காணாத ஊருவை கண்ணால பார்க்க முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். அப்போ எப்பொழுதுமே பிராட்டி கூட இருக்கிறவன் தான் தமத்புதாம் சித்திமிவாத்புதானாம் சௌபாகிய வித்யாமிவ சத்குணானா. எல்லா வித்தியர்களும் எல்லா கலைகளும் நிரம்பிய ஒருவரிடத்துல சத்குணம், அந்த குணம் இருக்கணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையே. வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த வினயம் அது பிராட்டியின் இடத்துல பார்க்கும். அவள் கடாட்சம் இருக்கு, அவள் அனுகிரகம் இருக்கு. யதாஸ்ருதம் பிரேக்ஷத யாதவேந்திரா யதாஸ்ருதோ. அப்படியே பார்த்தானா என்னெல்லாம் கேள்விப்பட சுத்வா குணான் புவன சுந்தர. இங்க பெருமாளுக்கு பிராட்டியை பத்தி நிறைய பேர் சொல்லிருக்கா, பிராட்டி கிட்ட பெருமாளை பத்தி நிறைய பேர் சொல்லிருக்கா. இந்த வைதிகால்லாம் இவன் ரெண்டு பேருக்கும் லவ் அண்ட் அஃபெக்ஷனை வளர்த்து விட்டுருக்கா சுவாமி. வந்து அங்க திவிதேச யாத்திரை பண்ண வேண்டியவன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோத்து விட்டுருக்கா. நல்லா லவ் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்கானா. யதாஸ்ருதம், யதாஸ்ருதம்ன்றதுக்கு சாஸ்திரம் சொல்லிட்டு ஸ்ருதி அனதிக்ரம்ய. வேதத்துல என்ன சொல்லிட்டு ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜா என்று வேதம் எப்படி வர்ணித்ததோ அப்படியே பிராட்டிய முதல்ல பெருமாள் பார்த்த மாத்திரத்துல மாதே பயம். அம்மா நீ ஏன் கவலைப்படல, நான் வந்துட்டேன். இத்தனை நேரம் அவளுக்கு இடது புஜம் துடித்தது, இடது தொடை துடித்தது, இப்போ உடம்பே நடுங்கிறது. கிருஷ்ணன் வந்துட்டான். அந்த காதல் பெருகிறது. அப்படியே கண்ணை இமைக்க மறந்து நிக்கிறா. நிஜமாதானா? உண்மையிலேயே எனக்கு கிடைச்சுட்டானா பெருமாள்? எனக்கு பயந்து இருந்தனே, பெருமாள் எனக்கு கிடைச்சுட்டாரா? கிருஷ்ணன் வந்துட்டானா? என்ன அழைச்சிட்டு போக போறானா? கிருஷ்ணா நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்க வேண்டாமா? நீ வந்துட்டியே என்ன அழைச்சிட்டு போறதுக்கு? நான் காண்பது உண்மைதானா? இத்தனை நாள் நான் உன்னை உபாசித்தனே, பூர்த்தேஷ்ட தத்த விதி தேவ விப்ரான்றதாக நான் நியமங்களோட விரதங்கள் இருந்து பிராமணர்களை உபாசித்து பல விதமாக உன்னை தியானம் பண்ணினே. அதுக்கு எனக்கு ஒரு நல்லது ஒரு பலன் கிடைச்சு கொடுத்து நீ வந்துட்டியான்னா இவ பேச முடியல, தவிக்கிறா. உடம்பு அப்படியே தளர்ந்து போறது, துவண்டு நிற்கிறா. மாதே பயம். அம்மா என்ன பயம் உனக்கு? நான் தான் உன் கண்ணன், உன் கை பிடிக்க வந்துட்டேன். அங்க பிடிச்சா சுவாமி தேசிகன் சாதித்தார். பாணி கிரகண சுபோர்த்தோஸ்திரி பவந்தஹா மகாந்தஹா அனுகிருண்டந்தோ. எங்கேந்திரா சத்தம் வருதுன்னு அந்த மூலையில இந்த பிராமணன் கடிதாசி பிடிக்க போய் சொல்லியோ தேர்ந்து அது உட்காந்துருது. ஏன்னா இவன் வந்த வேகம் அது பிராமணன் இல்லையோ அவர் எங்கேயா சொஸ்தி சொன்னா உடனே அவர் தனவாசி சொல்லிடுவார். அது பழக்கம் ஆட்டோமேட்டிக். கிருஷ்ணன் சொன்னா இல்ல சுவாமி அழகா சொல்ற, நானா சொல்றேன் பீதியில தானா நீ வந்த வேகத்தை பார்த்து அப்படி நான் அடுக்கி போயிட்டேன்.
அங்கேயே பாடிக்கிறவர்கள் ஆயிடுச்சு. அப்படி கையை குடிச்சா அப்படி ஏத்திட்டான். பார்த்தன் பிரபேவ தேவேன தபோபகேன பிரத்யக் திசம் தேன சக பிரயாந்தி. ஒரு அற்புதமான சாஸ்திரார்த்தத்தை சுவாமி சாதித்தார். நித்யானபாயித்வமஜானதீனாம் சத்யாபயாமாச நிஜம் பிரஜானாம். அக்ரூரர் முதலானவர்கள் பெருமாள் எப்படி சேவிச்சா? பிராட்டி விசிஷ்டமாகத்தான் சேவிச்சா. இங்க பெருமாள் ஒரு டிராமா பண்றார். முதல்ல பிராட்டியை பார்க்கிற மாதிரி பெருமாள் காண்பிச்சாரே தவிர்த்து இவா ஒண்ணுக்கு பிரிந்தவாளே கிடையாது. என்னைக்குமே பிரபாவான் சீதையா தேவியா, அது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், ஈவன் வாமனாவதாரம். இப்போ இவள் அந்த அங்க குண்டினபுரத்திலிருந்து மேற்க இருக்கக்கூடிய துவாரகைக்கு போறா. சுவாமியுடைய கம்பாரிசன் அत्यற்புதமான கம்பாரிசன் சுவாமி தேசிகன் சாதிக்கிற. அப்படின்னா கிழக்கில் உதித்த சூரியன் கிழக்கிலேருந்து மேற்கு திக்க நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு திக்கு இருட்டாயிண்டே இருக்கும் இல்லையா? இனி குண்டினபுரத்துல லட்சுமி கடாட்சம் இல்ல. ருக்மிமார மகா பாபிகள் இருக்கக்கூடிய கஷேத்திரத்துல இனிமே பிராட்டினுடைய கடாட்சம் கிடையாது. பிரபேவ தேவேன தமோபகேன பிரத்யக் திசம் தேன சக பிரயாந்தி. இது ஒரு அழகான அர்த்தம். இது ஜீவாத்மான்னு இருக்கானே, அவன் வெளி விஷயங்களையே பார்த்துட்டானா அதுக்கு பராக் பார்க்கறது. பராக்கு அப்படின்னா வெளி விஷயங்கள், பகவத் விஷயத்தை தவிர்த்த மற்ற விஷயங்களை பார்த்தா அதுக்கு பராக் பார்க்கறது. அப்படி பராக் பார்த்த ஜீவாத்மாவுக்கு பகவத் அனுகிரகம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அவன் பராக்க விட்டுட்டு பிரத்யக் என்பதாக உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிப்பான். அந்த பிரத்யக்னா உள்ளுக்குள்ள பார்த்தானா அது பகவத் அனுபவத்தை கொடுக்கும் இல்லையா? இப்ப பராக்கு அதை விட்டுட்டு கிழக்கு திக்க விட்டதான அந்த ருக்மிணி பிராட்டி மேற்கு திக்கு பிரத்யக்கை நோக்கி போகிறாள். எதை போறேன? சாதாரண வெளி விஷயங்களை விட்ட ஜீவாத்மா பரமாத்ம தத்துவத்தை அனுபவிக்க போறாள் இல்லையோ, அந்த மாதிரி போறாள். பிரபேவ தேவேன தமோபகேன பிரத்யக் திசம் தேன சக பிரயாந்தி. இரண்டாவது இன்னொரு அர்த்தம் பண்ணார். பெருமாள் தனி, பிராட்டி தனி, இவைதான் நடுவில் வந்து சேர்ந்தா. இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவ ரெண்டு பேரும் எங்க சந்திச்சா? இப்பதானே சந்திச்சான. நித்யானபாயித்வம் அஜானதீனா. என்னைக்குமே நித்யானபாயினி, அவனை விட்டு பிரிய மாட்டான். இறையும் அகல இல்லேன் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவான். பந்திருக்கும் மெல்விரலால் பாலை பாவை பணிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன். இது தெரியாம சில பேர் உளறிட்டு இருக்காளே. எல்லா இடத்திலையும் ஆசிரியன வேலை என்பதாக சொல்லும் பொழுது அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாத சந்தர்ப்பம்ன்றது கிடையவே கிடையாது இல்லையா? பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாத ஒரு இடம் உண்டா பெருமாளுக்கு? ஆகையினால நித்யானபாயித்வம் அஜானதீனா சத்யாபயாமாச நிஜம் பிரஜானா. தோழிகள் நான் டாட்டா காவிக்கிறார். எல்லாருக்கும் கண்ணில் தாரியா கண்ணீர் பெறுகிறது. ஐயோ பிராட்டி நாம இழந்துட்டுமே, விட்டுட்டுமே, அவ இல்லாம நாம எப்படி இருக்க போறோம்? ஆனா எங்க இருந்துட்டானா அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும். எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாளேன்றதால ஒரு சந்தோஷ அதிசயத்தினால அத்தான பேரும் அந்த பிராட்டியை பார்த்து பகுமானித்தார்களாம், ஆனந்தம் அடைந்தார்கள். பெருமாள் கிளம்பி வர, இவன் கிளம்பச்சே கிளம்பிட்டான். அந்த பிராமணர் வந்தோடனே கிளம்பி வந்துட்டான். இவன் வேகமா கிளம்பி போனானா. உடனே பலராமன் கேட்டார், அம்மா உங்ககிட்ட சொன்னானா? அப்பா உங்ககிட்ட சொன்னானா? சொல்லல. உக்ரசேன மகாராஜா சொல்லல. கிருஷ்ணன் எப்பொழுதுமே வெள்ள கிளம்பச்சே அப்பா அம்மாவை போய் சேவிப்பான், பெரியவாளை போய் சேவிப்பான். இந்த ஊருக்கு போறேன், அந்த ஊருக்கு போறேன், இது நான் இதை போறதுக்கு வரதுக்கு இவ்வளவு நாள் ஆகும், வரதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் சொல்லுவான். இப்ப யாருக்கிட்டையும் சொல்லல, பலராமன் கிட்ட சொல்ல. அதுதான் பலராமன் யாருக்கிட்டையும் சொல்லாம கிருஷ்ணன் கிளம்பிட்டானா அப்ப இது ஏதோ லவ் மேட்டர் தான். அண்ணா வாழ்க. என்ன அழகா பண்ணா. அவன் படையோட வரா. கிருஷ்ணன் ருக்மிணி அழைச்சிட்டு போச்சே, பின்னாடி சிசுபாராதிகள் வரா. பலராமன் தம்பி யூ கேரியா, நான் பாத்துக்கிறேன் இதுகளை. மறுபடியும் அண்ணா வாழ்க. அப்படி கிருஷ்ணன் வந்தா, நடுவில் ருக்மிணி வந்தா. ருக்மிணிய கொஞ்சம் மானபங்கம் படுத்தினான். துவாரகைக்குள்ள நுழையறான். அங்க ஒரு சர்க்கத்துல வர்ணிக்கிற அந்த துவாரகையில் இருக்கிற பெண்கள்லாம் கிருஷ்ணனின் ருக்மிணியம் பார்த்தாளா. ஒவ்வொருத்தையும்
இனிமே எங்க கிருஷ்ணன் நம்மள பார்க்க போறான். அதாண்டி நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்டி, அவன் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. எனக்கே என்னமோ ஒரு லைட்டா டவுட் இருந்துட்டே இருந்துரு. எல்லாம் பாட்டிமா மாதிரி உட்காந்துருது. இப்போ கிருஷ்ணன் இம்ப்ரெஸ் பண்ணுவான். அவன் எங்க இனிமே திரும்பி பார்க்க போறான்னு ஒன்னோட அழுத்துக்கிறது. காரணம் என்ன? அவளுடைய சௌந்தரியம், பிராட்டியினுடைய அழகு. அதுக்கு உண்டா? त्वमेवाहु कतिचितपरैः त्वत्प्रियं लोकनाथो किं तैरान्तकलहमलिनैः किञ्चिदुत्तीर्यमग्नैः. எப்படி இருக்கும்? இவளை கம்பேர் பண்றதா, அவளை கம்பேர் பண்றதா, அவனை சொல்றதா, இவனை சொல்றதா, கடைசியில் இருக்கப்படுது. அதெல்லாம் விட்டுடு. நம்மளையே அவன் இனிமே கண்டுக்க மாட்டானது தெரிஞ்சு போச்சு. நாம இத்தனை நாள் வாங்கின மேக்கப் கிட்ட தான் வேஸ்ட் தானா? ஏற்கனவே அசல் வழியில மூஞ்சில ஆயில் மேக்கப் எல்லாம் போட்டுமே, ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் கிடையாது. யார் அவன்? கோவரனாய் வெண்ணெய் உண்டவாயன். எல்லாருக்கும் என்ன பண்ணா, போடா வெண்ணெய் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வெண்ணெய் கொடுத்துட்டு பாட்டுக்க செம்மறி பிராட்டியோட உள்ள போயிட்டான். அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான வேதிக்கையில பெருமாளும் பிராட்டியம் வந்து அப்படி அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்தை வர்ணிக்கிறார். முதல்ல விசேஷமான ராஜஹோமம் பண்ணும் பொழுது அக்னி பிரதட்சிணமா சுத்தறதான், ஒரு மங்கள ஆசிஷ பண்றதான். ஆச்சரியமா பொறியிட்டா அடுத்தது சப்தபதி பண்ணணும். பெருமாள் அது அந்த ஒவ்வொரு அடி சப்தபதி என்பதாக சொல்லுவார். அந்த பெண்ணுடைய பாதத்தை பிடித்து ஒவ்வொரு ஏக விஷய விஷ்ணுஸ்வான்பே தொத்தே ஊர்ஜே த்ரீணி விரதாய என்று ஒவ்வொரு அடியிலையும் உன்னை விஷ்ணு காப்பாற்றட்டும், ஒவ்வொரு அடியிலையும் விஷ்ணு காப்பாற்றட்டும். சுவாமி தேசிகன் எப்படித்தான் நோட் பண்ணாரோ தெரியல. அப்படி பிராட்டியினுடைய தாமரை போன்ற கையை அப்படி பெருமாள் அந்த கையால் பிடிச்சுட்டு இருக்கான். அவள் திருவடியை பெருமாள் பிடிச்சுட்டு அந்த திருவடியை எடுத்து ஒரு அடி எடுத்திருக்கிறான். எடுத்து வச்சு முதல் சப்தபதியில முதல் அடி வச்சே, அம்மாடி உன்னை விஷ்ணு காப்பாற்றட்டும் அப்படின்னா இவன் ஒரு நமுட்டு சிரிப்பு, அவன் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறான் அப்படின்றான். அவன் இந்த அப்படின்னா அர்த்தம், யாரை காப்பாற்றணும்? விஷ்ணு காப்பாற்றணும். யாரை காப்பாற்றணும்? என்னை காப்பாற்றணும். அதுனா என் காலை பிடிச்சு உட்காந்து இப்ப அதை நான் தானே காப்பாத்திட்டு இருக்கேன். சரணாகதி எங்கயா பண்ணிருக்க? மந்திரம் சொல்றாரா? மந்திரம் கர்கருக்கு தெரியும் இது. அவர் பேசாம இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் மைக் வச்சிருக்கா, எல்லாருமே சத்தம் போயிடும், பேசாம இருக்கு. ஏன்னா இந்த கேமராமேன் எங்க மைக் வைக்கிறாரே தெரிய மாட்டேன். சுவாமி ஆச்சரியம். தேசிகனார் அசால்ட்டா சொல்ற விஷயத்த இவ சப்தபதி பண்ணும் பொழுது ஒவ்வொரு அடியிலையும் விஷ்ணு எடுத்து வைக்கிறாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு மூஞ்ச பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிறதுக்கலாம். பேசாம இருக்கலாம். அடுத்தது பெருமாள் அந்த மாலை மாத்திர வைபவத்தை வர்ணிக்கிறார், ஊஞ்சலாட்ட வைபவத்தை வர்ணிக்கிறார். கடைசியில ஸ்விஷ்டகிருத் ஹோமம்ன்றது சுவாமி அங்க வர்ணிக்கிறார். ஸ்விஷ்டகிருத் எதுக்கோசரம்னா சர்வ பிராயச்சித்தமா இல்லையா? மந்திர தந்திர கிரியாரூபங்கள் இல்லாமல் அதை பூர்த்தி பண்றதுக்கோசரம் சர்வ பிராயச்சித்தமாக பெருமாள் ஸ்விஷ்டகிருத்துவம் பண்ணிச்சு. நம்ம சர்வ பிராயச்சித்தத்துக்கு என்ன மந்திரம் அப்படின்னா, ருக்மிணி இப்படிதான் உட்காந்துருப்பா, கும்முன்னு ஒரு குத்து குத்தினான். ஓர பேசாம இருக்கணும். என்ன? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமோ, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தானே பண்ணணும். இதுல என்ன ஸ்விஷ்டம், எது கிருத்து? அவ சொன்னா முடியட்டும் கல்யாணம், அப்புறம் வச்சிருக்க உங்களுக்கு கச்சேரி. அத்தியாச்சரியமான ஒரு வைபவாதிசயத்தை சுவாமி அந்த ருக்மிணி கல்யாணத்தை வர்ணிக்கிறார். அது என்ன எடுத்து நன்ன அழகா உலகத்திற்கே ஜெகன்மங்களமாக பிராட்டியினுடைய திருக்கல்யாண வைபவமானது நிகழ்ந்தது என்று பெருமாள் தன் கையால் எடுத்த மங்கள சூத்திரத்தை அவருடைய திருக்கழுத்துல கட்டும் பொழுது, இது ஜெகஜீவன ஹேதுனா கண்டே புத்ராமின்னு சர்வலோகத்திற்கும் க்ஷேமமானது உண்டாகட்டும், சகல சௌபாகியமும் ஏற்படட்டும் என்று பெருமாள் கட்டினான்னு அந்த மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய ஸ்லோகம், கிட்டத்தட்ட 220 ஸ்லோகங்கள் கல்யாண வைபவத்தை வர்ணிக்கிறதுனா யோசிச்சு இருக்கும். 220 ஸ்லோகம் மட்டும் கல்யாணம் வர்ணிக்கல, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? பிராட்டிக்கு எப்படி மேக்கப் போட்டான்னு இருக்கு. நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். இந்த கக்கரே பக்கரே மேக்கப் எல்லாம் கிடையாது. பிராட்டிக்கு எப்படி எல்லாம் அழகா மேக்கப் போட்டா, அவளை எப்படி ஆபரணங்கள் அவளுக்கு அணிவித்தாள்,
அவளுக்கு எப்படி அழகான வஸ்திரங்கள் அணிவித்தார்கள், என்ன அழகா மங்களஹாரத்தை சுத்தினார்கள், இதெல்லாம் சுவாமியினுடைய சீசூக்தியினால் அனுபவிச்சால்தான் தெரியும். அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த 2 சர்க்கம் ருக்மிணி கல்யாணத்தை வாசிக்கணும் அர்த்தத்தோட. ஆண்கள்ல கல்யாணம்னா நீங்க நான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா, இப்ப இந்த ரிசப்ஷனுக்கு பதிலுக்கு ஒருத்தர் உபன்யாசம் கூப்பிட்டா ட்ரெடிஷனல் மேரேஜ் நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் அது பிச்சுப்படு வந்துச்சு. அந்த வைத்திகாரத்தில் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ, ஏதாவது முன்னாடிதான் பெஸ்ட். ஆத்துல ஒரு ருக்மிணி கல்யாண உபன்யாசம் பண்ணச்சே யாதவாபியுடைய மகாகாவியத்திலிருந்து அர்த்தங்களை பார்த்து இதுதான் ட்ரெடிஷன், இதுதான் நம்முடைய பாரம்பரியம், பெருமாளும் பிராட்டியும் தங்களுக்கு கல்யாணம் பண்ணி காண்பிச்சதுடைய நோக்கம் நாம எப்படி வைதிக ஸ்ரீயோட அதே சமயத்துல டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு ஃபன்னை மிஸ் பண்ணாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்கோசரம் தான். அற்புதமான அந்த திருக்கல்யாண வைபவம் எல்லாருடைய திருமாளிகைகளிலும் உள்ளங்களிலும் கல்யாண அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்பதாக திவ்ய தம்பதியை பிரார்த்திக் கொண்டு கல்யாணானாம் அபிகலநிதி காபி காருண்ய சீமா நித்யா மோதா நிகமவஜசா மௌலி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயினா சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு கல்யாணானாம் அபிகலநிதி காபி காருண்ய சீமா நித்யா மோதா நிகமவஜசாம் மௌலி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயின சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விவசிரோ பங்க பஞ்சாரண பராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः சிரம் விஜயதாத் பூமி மங்களம் 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 மங்களம். சுவாமி ராமன் பட்டாச்சாரி நமக்கு எழுந்தொழி அனுகிரகம் பண்ணிருக்க. கச்சிதமா 5 நிமிஷத்துல உபன்யாசத்தை சுவாமி பூர்த்தி பண்ணிடுவார். 5 நிமிஷம்.